ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். உங்களுக்கு தயிர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நிறையா தண்ணி விட்டு பிசைஞ்சிடாதீங்க, மசாலா ஒன்றோட ஒன்று கலக்காது எண்ணெயில் போடும்போது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நாம் 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். உங்களுக்கு குயிக்காக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அடுப்பில் வானலை வச்சு எண்ணெயை காய விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுடுங்க. எல்லா பீஸையும் போட்டதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெளியே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஓரளவு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளே நல்லா பாயில் ஆகும். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பிரட்டி விட்டுட்ருக்கேன். இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் போட்டு எடுத்துருங்க. இப்போது சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.